வணக்கம் நேயர்களே, இது tamilnadodi.comஇன் சித்தா. இன்னைக்கு கொத்தமல்லியின் மருத்துவ பயன்களை பற்றி பார்ப்போம். கொத்தமல்லி இலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நன்கு மென்று தின்றால் உடல் சூடு குறையும், நன்கு பசி எடுக்கும். கொத்தமல்லியோடு சிறிது மஞ்சள், மிளகு சேர்த்து கசாயம் செய்து சாப்பிட்டால் குளிர்காய்ச்சல் குணமாகும். கொத்தமல்லியுடன் சிறிது ஜீரகம், மஞ்சள் சேர்த்து கசாயம் செய்து சாப்பிட்டால் பித்த நோய்கள் தீரும். கொத்தமல்லி இலை சாறை ஜீரகத்தை ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் காலை மாலை 2 வேளை 2 கிராம் அளவில் சாப்பிட்டு வந்தால் கொழுப்பு குறையும், இரத்த அழுத்தத்தை சீராக்கும். கொத்தமல்லி இலைச்சாறு கருஞ்சீரகத்தை ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் 1 கிராம் அளவிற்கு தேனில் குழைத்து சாப்பிட்டால் மாதவிலக்கு கோளாறு குணமாகும். கொத்தமல்லி இலைச்சாறில் ஜீரகம், ஓமம் இரண்டையும் உலர வைத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் உணவுக்கு முன்பு 2 கிராம் அளவில் சாப்பிட்டால் நன்கு பசி எடுக்கும், ஜீரண சக்தி அதிகரிக்கும். கொத்தமல்லியோடு உப்பை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து கசாயம் செய்து சாப்பிட்டால் வாந்தி ஏற்பட்டு அதிகப்படியான கபம் வெளியேறும். கொத்தமல்லி இலைச்சாறு, பூண்டுச்சாறு, வெங்காயச்சாறு மூன்றையும் சம அளவில் எடுத்து தேன் சேர்த்து கொதிக்க வைத்து தினமும் காலை மாலை 2 வேளை 30 மில்லி அளவில் சாப்பிட்டு வந்தால் இதய நோய் குணமாகும். கொத்தமல்லியை நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கி வீக்கம் மற்றும் கட்டிகள் மீது கட்டினால் அவை சீக்கிரம் கரைந்து போகும் அல்லது பழுத்து உடைந்து புண் எளிதில் ஆறும். கொத்தமல்லி இலைச்சாறில் சுக்கை இழைத்து நெற்றியில் பத்து போட்டால் தலைபாரம், தலைவலி குணமாகும். கொத்தமல்லி இலைச்சாறு சந்தன பொடி குழைத்து பட்டு போட்டால் பித்தத்தால் ஏற்படும் தலைவலி சரியாகும். கொத்தமல்லி இலையோடு சந்தனம், நெல்லி வற்றல் சேர்த்து தண்ணீரில் ஊற வைத்து குடித்தால் தலை சுற்றல் குணமாகும். நன்றி.